4 அடுக்கு பாதுகாப்பில் வாக்கு இயந்திரங்கள். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தருமபுரி, பாலக்கோடு, பெண்ணாகரம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நேற்றைய தினம் நிறைவடைந்தது. மொத்தம் மாவட்டத்தில் 90.14% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வருகிற மே 4ஆம் தேதி செட்டிக்கரை பொறியியல் கல்லூரியில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. தேர்தல் முடிந்து வாக்கு இயந்திரங்களை தருமபுரி செட்டிக்கரை பொறியியல் கல்லூரியில் தொகுதி வாரியாக வாக்கு இயந்திரங்கள் தனித்தனியாக 5 ஸ்ட்ராங் ரூமில் 5 சட்டமன்ற தொகுதி வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு 180 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து தற்போது வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி சதீஷ் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறைகளுக்கு சீல் வைத்தனர். தொடர்ந்து மத்திய ரிசர்வ் போலீஸ், சிஆர்பிஎஃப், டிஎஸ்பி, ஆயுதப்படை, காவல்துறையினர் அடங்கிய 4 அடுக்கு பாதுகாப்புடன் 400 பேர் அடங்கிய குழுவினர் 3 ஷிப்ட் சுழற்சி முறையில் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். மே 4ஆம் தேதி காலை மீண்டும் வேட்பாளர்கள் முன்னிலையில் சீல் அகற்றப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. தருமபுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவுகள் நல்ல முறையில் நடைபெற்று இன்று காலை சுமார் 10 மணி அளவில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அந்தந்த பொது பார்வையாளர்களுடைய முன்னிலையில் மற்றும் அந்தந்த அனைத்து கட்சியைச் சேர்ந்த அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அனைத்து கட்சியைச் சேர்ந்த அந்த கட்சி பிரமுகர்கள் முன்னிலையிலையும் இன்று ஸ்ட்ராங் ரூமுக்கு சீல் வைக்கப்பட்டது. ஸ்ட்ராங் ரூம் சீல் வைக்கப்பட்டு அதனுடைய அறிக்கையும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டது. மேலும் அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு சீல் வைத்த பிறகு அந்தந்த பொது பார்வையாளர்கள், அதாவது ஜெனரல் அப்சர்வர்ஸ், அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் முகவர்கள் மற்றும் ஆர்ஓ முன்னிலையில ஒரு ஸ்க்ரூட்டினி அப்படிங்கறத எடுப்பாங்க. ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன் எவ்வளவு, லோயஸ்ட் போலிங் ஸ்டேஷன் எவ்வளவு, என்னென்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் பின்பற்றப்பட்டது, தேர்தல் முகவர்களுக்கு அது குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, அப்படி இருக்கிறதெல்லாம் அது தீர்த்துக்கிறதுக்கு அந்த ஒரு தருணத்தை பயன்படுத்திக்குவாங்க. இப்ப அதே போல இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அந்தந்த பொது மேற்பார்வையாளர்களுடைய முன்னிலையில ஸ்கூட்டனியும் நடந்து நல்ல முறையில் முடிஞ்சிருச்சு. அதுலயும் அனைத்து அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களும் அதுல ஒரு மனதாக நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னாங்க. எனவே தருமபுரி மாவட்டத்தில் இந்த வாக்கு பதிவு அப்படிங்கிறது 90.14% நடந்து இதுவரைக்கும் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த 10 நாட்களுக்கு தேர்தல் முகவர்கள் இந்த கவுண்டிங் சென்டர்ல எங்கெல்லாம் சிசிடிவி கேமராக்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தனியா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். மொத்தம் 185 சிசிடிவி கேமராக்கள் இங்கே பொருத்தப்பட்டு ஒரு 5 பிரத்யேகமான நைட் விஷன் கேமராஸும் பொருத்தப்பட்டு இதை தொடர்ந்து கண்காணிப்பு பணியை மேற்கொள்வோம். இதுல நம்ம மத்திய துணை ராணுவ படை மற்றும் தர்மபுரியினுடைய காவல்துறை, கேரள போலீஸ் என 2750 காவல்துறையை சேர்ந்த அந்த பாதுகாப்பு நடவடிக்கைக்காக நேற்றும் பணியில் ஈடுபட்டாங்க. இதோடு மட்டுமல்லாமல் 330 துணை ராணுவ படை மற்றும் தர்மபுரி காவல்துறையை சேர்ந்தவர்கள் இந்த கவுண்டிங் சென்டர் பாதுகாப்புக்கு 330 காவல்துறையை சேர்ந்த நபர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்ந்து இந்த கண்காணிப்பு பணி நடைபெறும். இது குறித்த அனைத்து தகவல்களும் அந்தந்த தேர்தல் முகவர்களுக்கு அளிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் எப்படி தங்களுடைய ஐடி கார்டை பெறணும், எங்கே ரிப்போர்ட் பண்ணணும், எங்கே சிசிடிவி கேமரா இருக்கு, அங்கே கண்ட்ரோல் ரூம்ல எப்படி நீங்க வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அனைத்து தகவல்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கோம். லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 அப்படின்னு சொல்லி. லேயர் 1 அப்படிங்கிறது அந்தந்த துணை ராணுவ படை கண்காணிப்பு, அங்கே ஸ்ட்ராங் ரூம் பக்கத்திலே கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது லேயர் 2 இருப்பாங்க, லேயர் 3 இருப்பாங்க. எனவே சிசிடிவி மற்றும் துணை ராணுவத்தினர், தருமபுரி காவல்துறை என அனைவரும் சேர்ந்து இந்த பாதுகாப்பு பணியில தொடர்ந்து மேற்கொள்வோம். அதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட தேர்தல் அலுவலர், அந்தந்த ஆர்ஓ, ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ், எஸ்பி, இது தொடர்ந்து டெய்லி பேசிஸ்ல நாங்க இதை கண்காணிப்போம்.